உயிர்மை தமிழ் மன்றத்தின் முயற்சியால் இன்று உங்கள் முன்னால் நிகழ்த்தப்படவிருக்கின்ற நாட்டிய நாடகம் ஃபியோதர் தஸ்தயேவ்ஸ்கியால் சுமார் 180 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டு உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒயிட் நைட்ஸ் எனும் வெண்ணிற இரவுகள் புதினத்தின் தழுவல் இதோ உங்கள் முன்னால். காதல் காயங்கள் கொடுக்கும், கவலைகள் போக்கும். காதல் காலங்கள் தாண்டும், கதைகள் சொல்லும். காதல் நிஜங்களை வெறுக்கும், நினைவுகள் சுமக்கும். காதல் நிச்சயம் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். கோடைகால இரவுகள் தன்னை நீட்டித்துக் கொண்டு வெண்ணிற இரவுகளாக மின்னும் பீட்டர்ஸ்பர்க் நகர வீதிகளில் நம் கதையின் நாயகன் சுற்றித் திரிந்த முதல் நாளில் வெண்ணிற இரவுகள், காதலின் மௌனங்கள், அஞ்சிலோ வர்ணங்கள், நம் காதல் ரேகைகள் தானே. வெண்ணிற இரவுகள், காதலின் மௌனங்கள், அஞ்சிலோ வர்ணங்கள், நம் காதல் ரேகைகள் தானே. I have a dream, கடல் காதல் ஆக்குமா. I have a dream, நிலம் அன்பால் பூக்குமா. I have a dream, ரோமன் சாலைகள். I have a dream, காதலை சேருமா. யாரது? இன்னும் உங்க கண்ணு கலங்கி இருக்கா? ஏதாவது உதவி தேவைப்படுதா? ஏதாவது பிரச்சனையா? நில்லுங்க. உங்களோட ஐயோ, நான் எதுவும் சொல்லல. உங்களோட ஸ்கார்ப் கீழே விழுந்துருந்துச்சு. கொடுங்க. அந்த பக்கம் என்னால தனியா போக முடியல. நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட கொஞ்சம் துணையா வர முடியுமா? துணையாவா? கண்டிப்பா வாங்க போலாம். ஆமா, ஏன் அங்க நின்னு அழுதுட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யலாமேன்னு கேட்டேன். சரி, நான் போக வேண்டிய இடம் வந்துருச்சு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நான் தனியா தான் வந்திருக்கணும். என்ன மாதிரியே இன்னொருத்தர் தனியா இருக்கும்போது எப்படி உதவி செய்யாம இருக்க முடியும்? சரி, சந்திப்போம். சந்திப்போம்னா நாளைக்கு இதே நேரம் இங்க வருவீங்களா? அப்பவாது ஏன் அழுதன்னு சொல்லுவீங்களா? எனக்கு வர வேண்டிய வேலை இருக்கு. ஆனா நீங்க வரணும்னா ஒரு நிபந்தனை. அப்போ உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும். நிபந்தனை? என்ன நிபந்தனை? நீங்க கடைசி வரை என் நண்பரா மட்டும்தான் இருக்கணும். நண்பரா மட்டுமா? சரி, நாளை சந்திப்போம். நிலவின் பசிக்கு நேரத்தை தந்து கொண்டிருந்தான் கதாநாயகன். விண்மீன்களை எண்ணிக்கொண்டே வந்து சேர்ந்தாள் அவளும். 2ஆம் நாள். இன்னைக்கு ரொம்ப நேரத்திலே வந்துட்டீங்க போல. சேச்சே, இப்பதான். என்ன ஒரு 2 மணி நேரமா? முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க கதை என்ன? என்னோட கதை எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் இந்த பீட்டர்ஸ்பர்க் நகரம், வீடு, இசை, தனிமை, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி, உங்க பேர் என்ன? இப்ப வரை கேட்டீங்களே, நாஸ்டன்கா. நாஸ்டன்கா? சொல்லுங்க நாஸ்டன்கா, உங்க கதை என்ன? என்னை பத்தி சொல்லணும்னா, நான் பாட்டி, மாடி வீடு, அதுல வர வாடகைல வாழ்க்கை, அப்புறம்
எட்வின் வர வரைக்கும் என் வாழ்க்கையும் தனியாக தான் இருந்துச்சு. அவர் எங்கள் மாடி வீட்டில் வாடகைக்கு தங்கி இருந்தார். எனக்கு எட்வினை ரொம்ப பிடிச்சது, அவருக்கும் தான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் சூழ்நிலை காரணமாக இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாரு. அடுத்த வெண்ணிற இரவில் இதே இடத்துல என்னை வந்து சந்திக்கிறதா சொன்னார். அதுக்காக தான் நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். இதில் ஆச்சரியம் என்னென்னா, நாங்கள் ஒன்றா சேர்ந்து உங்கள் நிகழ்ச்சியை கூட பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? என்னாச்சு? ஏன் உறைஞ்சு போயிட்டீங்க? இல்ல ஒன்றும் இல்லை. ஆமா, அப்புறம் அவரு வந்தாரா? 4 வருஷமா காத்துட்டு இருக்கேன். அவர் வரல, ஆனா அவர் கண்டிப்பா வருவாரு, நான் நம்புறேன். எப்படி இவ்வளோ நிச்சயமா சொல்றீங்க? ஏன்னா வாழ்க்கையோட அர்த்தம் வாழ்றதுல மட்டும் இல்ல, வாழ ஏதாவது காரணம் இருக்கணும்ல. காரணம்? சரிதான். அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, இந்த கடிதத்தை மாஸ்கோல இருக்கிற அவர் நண்பர்கிட்ட சேர்த்தா ஏதாவது தெரியும். என்னால பாட்டியை விட்டுட்டு அங்க போக முடியல. சரி, அந்த கடிதத்தை வேணா என்கிட்ட கொடுங்க. அந்த நண்பர்கிட்ட கொடுத்து அதுக்குண்டான பதிலை நான் வாங்கிட்டு வரேன். நிஜமாவா? ரொம்ப நன்றி. சரி, நேரம் வேற 10 ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு சந்திப்போம். தேடித் தெரிந்த கடிதம் கிடைத்தது கதாநாயகன் கைகளில். அவள் கனவுகளை கையில் ஏந்தி கொண்டான். 3ஆம் நாள் சோகம் கலையும் இரவுக்காக நாஸ்தங்கா தயாராகிக் கொண்டிருந்தாள். நாஸ்தங்கா, நீ இப்ப என் கூட வர வேண்டாம். இந்த நிலவு சாட்சியா நான் உனக்கு ஒன்று சொல்றேன். என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற ஒரு பொண்ணு கிடையாது. உனக்கு நான் ஒரு சத்தியமும் பண்ணித்தரேன். ஒருவேளை நான் உயிரோட இருந்தா அடுத்த வெண்ணிற இரவுல அந்த பாலத்துக்கிட்ட உனக்காக காத்திருப்பேன். ஆனா இடைப்பட்ட காலத்துல உனக்கு வேற யாராவது பிடிச்சிருந்தா அந்த வாழ்க்கையை நீ ஏத்துக்கலாம் நாஸ்தங்கா. நீ அங்க வரணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வரேன். பொழியும் மேகம் எங்க செல்லதோ, பொழி இல்லாமல் மலரும் மலரை விழவ பார்க்க செல்லதோ. கலகலவென பொழியும் மேகம் எங்க செல்லதோ, பொழி இல்லாமல் மலரும் மலரை விழவ பார்க்க செல்லதோ. விரல் தொடவில்லையே, நகப்படவில்லையே, விரல் தொடவில்லையே, நகப்படவில்லையே, உடல் தடை இல்லையே, இது போல் ஒரு இணை இல்லையே. கலகலவென பொழியும் மேகம் எங்க செல்லதோ, ஒளி இல்லாமல் மலரும் மலரை விழவ பார்க்க செல்லதோ. வெளியும் கலந்து கலந்த பார்வை ஒன்று ஆனதே, உயிரும் கலந்த போத உலகம் நின்று போனதே. வெளியும் கலந்து கலந்த பார்வை ஒன்று ஆனதே, உயிரும் கலந்த போத உலகம் நின்று போனதே. கலகலவென பொழியும் மேகம் எங்க செல்லதோ, ஒளி இல்லாமல் மலரும் மலரை விழவ பார்க்க செல்லதோ. என்ன இன்னைக்கு நீங்க நேரமா வந்துட்டீங்க போல? அது இருக்கட்டும், என்னாச்சு? அவரை பாத்தீங்களா? பதில் சொன்னாரா? என்ன சொன்னாரு? சொல்லுங்க சீக்கிரம். நாஸ்தங்கா, என்னாச்சு? இல்ல, இத நான் நம்பல. இது பொய்யா இருக்க கூடாதா? என்னாச்சு? இங்க கொடுங்க. என்னது, 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஏதோ விபத்துல இறந்துட்டதா இந்த கடிதத்துல போட்டிருக்கு. ஐயோ, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தனோ அது நடந்துருச்சு. இனி என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இனி எனக்குன்னு யாரும் இல்ல. நாஸ்தங்கா, நில்லுங்க நில்லுங்க. அவள் வேண்டுதலில் விடிந்திருந்தது 4ஆம் நாள் இரவு. அவள் காத்திருந்தாள், கடந்து விட்டாள், கரை சேர்ந்தாள்.
வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம் இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம் தலை சாயாதே விழி மூடாதே சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும் பெண்ணே பெண்ணே பூலோகம் எல்லாம் தூங்கி போன பின்னே புல்லோடு பூவீடும் ஓசை கேட்கும் பெண்ணே ஆனா உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு எட்வின் ரொம்ப நன்றி. வாழ்க்கையோட அர்த்தம் வாழ்றதுல மட்டும் இல்ல, வாழ ஏதாவது காரணம் இருக்கணும்ல. So this is the overall crew for this amazing artistic performance. Thank you so much guys for this wonderful performance. We hope we all enjoyed it and hopefully they enjoyed it a lot, right? Thank you so much. Let's give some time for the photographer. Thank you, thank you.